ஜீராக்கு வந்து சர்க்கரை, ரவை, பால், ஏலக்காய், நெய், தண்ணீர், எண்ணெய். நம்ம வந்து ரவை வந்து நம்ம மிக்சிங் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ இதில் நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஜீரா எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். ஒரு கப் சுகர், நம்ம எந்த இதில் வந்து நம்ம சுகர் போடுறோமோ கப்பில், அதே கப்பில் வந்து நம்ம ஒரு தண்ணி, ஒன்றரை கப்பு நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணலாம். இந்த சுகர் வந்து நல்லா கரையணும். நல்லா கரைஞ்சிட்டு தான் நம்மளுக்கு நல்லா ஜீரா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இது வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா இது வந்து நல்லா கரையுது. நம்ம வந்து இப்போ ரவை வந்து இப்படியே நம்ம இது செய்யக்கூடாது. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி தான் நம்ம இந்த குலோப் ஜாமுன் நம்ம செய்யணும். ஓகேங்களா? வாங்க எப்படி அரைக்கலாம் நம்ம பார்க்கலாம். ரவை போட்டு நம்ம அரைச்சிருக்கோம். இது பாருங்கள், நல்லா கிரைன் ஆகிருக்கு, நல்லா நைஸாகிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம குலோப் ஜாமுன் எப்படி மாவு நம்ம பிசைறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம இது கொட்டிடலாம். இப்போ இதில் வந்து நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வரணுன்னா என்ன பண்ணணும், நம்ம வாட்டர் ஆட் பண்ணாமல் நம்ம மில்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மில்க் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்டியாக நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நல்லா காய்ச்சின மில்க் தான் இது. நம்ம சூடாலாம் நம்ம மில்க் ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் டெம்பரேச்சர் வச்சு நம்ம ஆட் பண்ணலாம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைகிறோமோ அவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு குலோப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மில்கை ஆட் பண்ணிக்கணும். குலோப் ஜாமுன் நம்ம வந்து ரவையில் எப்போவுமே நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குலோப் ஜாமுன். ஆனால் நல்லா டேஸ்டியாக, ஆனால் நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து கொஞ்சம் இதில் நெய் ஆட் பண்ணலாம். பாருங்கள், நெய் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா மிக்சிங் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 minutes நம்ம ஊற வச்சுட்டு இப்போ சிறுசாக நம்ம ஒரு உருண்டைகளை பிடிச்சிட்டு நம்ம எண்ணெயில் பொரித்து நம்ம எடுத்துடலாம்.
இது இப்போ இது நல்லா ஊறி இருக்கு. இப்போ இது வந்து நம்ம ரவுண்ட் பிடிக்கலாம். பாருங்க, இதில் கொஞ்சமாக நம்ம எடுத்து அழகா டிஷ் நம்ம ரவுண்டு பிடிச்சி வச்சிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு சைஸ் எந்தெந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கூட சின்னதாக வேணுமா சின்னதாக கூட பண்ணிக்கலாம். இல்லை பெரிய சைஸ் தான் நம்மளுக்கு குலோப் ஜாமுன் வேணும்னா நம்ம பெருசாக கூட நம்ம பண்ணிக்கலாம். இது பாருங்கள். இல்லை குலோப் ஜாமுன் வந்து இல்லை வேறு ஷேப் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஷேப் கூட நம்ம பண்ணலாம். பாருங்கள். இந்த ஷேப் கூட நம்ம பண்ணலாம். நம்ம குலோப் ஜாமுன் வந்து பேக்கெட்டில் தான் நம்ம செஞ்சுருப்போம். ஆனால் ரவையில் வச்சு குலோப் ஜாமுனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரவையில் வந்து குலோப் ஜாமுன் நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க, ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஷேப்பில் கூட நம்ம குலோப் ஜாமுன் நம்ம செஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. நல்லா உள்ளே வந்து நல்லா குக் ஆகணும். பாருங்கள், நல்லா குக் பண்ணுங்க. திருப்பி திருப்பி விடுங்க, நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பாருங்க, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது வந்து ஒரு மறுபடியும் இதில் ஆட் பண்ணலாம். நம்ம இந்த குலோப் ஜாமுன் ஃப்ரை பண்ணது வந்து இதை இந்த ஜீராவில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம இது வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 1 hour கழிச்சு நம்ம இது எப்படி குலோப் ஜாமுன் வந்திருக்கு நம்ம பார்க்கலாம்.